Example 3.31, discuss the nature of the roots of the following polynomials. Subdivision 1 ஒரு பாலினாமியல் இருக்குது, subdivision 2 ஒரு பாலினாமியல் இருக்குது. இங்கே நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போனா இதுக்குள்ள ரியல் ரூட்ஸும் இருக்கலாம், இமேஜினரி ரூட்ஸும் இருக்கலாம். நம்ம இங்கே 2018 இருக்குது பவர். அப்போ எல்லா ரூட்ஸும் என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அதில் எவ்வளவு ரியல் இருக்கும், எவ்வளவு இமேஜினரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சப்டிவிஷன் நம்பர் 1, எக்ஸ் பவர் 2018 ப்ளஸ் 1947 எக்ஸ் பவர் 1950 ப்ளஸ்ஸு 15 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 26 எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 2019. இதில் ரியல் ரூட்ஸை ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரியல் ரூட்ஸு செக் பண்ண போகிறோம். ரியல் ரூட்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் செக் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சைன் எல்லாத்தையும் போடணும். அப்போ சைனை மட்டும் எடுங்க, ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்ஸு. இதில் ஏதாவது சைன் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நோ சைன் சேஞ்சஸ். அப்போனா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரூட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரூட்டை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடணும். பவர் ஈவனாக இருந்தால் சேம் சைன் வரும், ஆடாக இருந்தால் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே எல்லாமே ஈவன் பவர் தான். அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், சேம் ரிசல்ட்டு, நோ சைன் சேஞ்சு. அப்போ நோ நெகட்டிவ் ரூட்ஸ். பாசிட்டிவ் ரூட்டும் இல்லை, நெகட்டிவ் ரூட்டும் இல்லை. ரியல் ரூட்டுக்குள்ளே ஜீரோவும் ரூட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2019 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0 இஸ் நாட் அ ரூட். 0 இஸ் நாட் அ ரூட். அப்போ நம்மள்ட்ட நோ ரியல் ரூட்டே இல்லை. ஹியர் நோ ரியல் ரூட்ஸ். அப்போ இதில் நம்மளுக்கு ரியல் ரூட்ஸே இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இருக்க எல்லாமே என்னவாக தான் இருந்தாகணும், இமேஜினரி ரூட்டாக தான் இருந்தாகணும். அப்போ therefore all are imaginary roots. ஓகே, சப்டிவிஷன் 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2, எக்ஸ் பவர் 5 மைனஸ் 19 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 11. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரியல் ரூட்ஸு செக் பண்ணணும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கணும். ஓகே, பாசிட்டிவ் செக் பண்ணணும்னா பி ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்கூடிய சைனை அப்படியே எடுத்து எழுதணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. எத்தனை டைம் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு 2 டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போனா பாசிட்டிவ் ரூட் எத்தனை இருக்குது அப்படின்னா 2. இது பாசிபிலிட்டிஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரூட் செக் பண்ணணும். அப்போ பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும். ஆடு பவராக இருந்தால் சைன் சேஞ்ச் ஆகும், ஈவன் பவராக இருந்தால் சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 5 ஆடு பவர், அதனால் ப்ளஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட் ஈவன் பவர் சேம் சைன், நெக்ஸ்ட் ஆடு பவர் மைனஸ், ஈவன் பவர் சேம் சைன். கான்ஸ்டன்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே எத்தனை டைம் சேஞ்ச் ஆகிருக்கு, 1 டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அப்போனா நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து என்னென்னா ஒன்லி 1 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 0ங்கிறது ரூட்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுலேயுமே சேராது, அது நியூட்ரல். அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக பி ஆஃப் 0 போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் 11 கிடைக்கிது. ஆனால் ஆன்சர் 0 கிடைச்சா தான் அது ரூட்டு. அப்போ 0 இஸ் நாட் அ ரூட். அப்போ டோட்டலாக ரியல் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் 3 கிடைக்கும். அப்போ டோட்டலாக 5 இருக்குது, நம்மளுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் 3 இருக்குது. அப்போ பேலன்ஸ் உள்ள 2 என்னவாக தான் இருக்கும், இமேஜினரியாக தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு இமேஜினரி ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல்லேருந்து ரியலை மைனஸ் பண்ணணும்.
அப்போ டோட்டல் மைனஸ் ரியல் ரூட்ஸ். அப்போ டோட்டல் 5, ரியல் ஒரு 3, மைனஸ் பண்ணோம்னா 2. அப்போ இமேஜினரி ரூட்ஸு